இந்திய சினிமாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற நடிகர் மற்றும் இந்தியாவில் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய பிரபலம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இவரின் உண்மையான பெயர் சிவாஜிராவ் கெய்க்வாட். நடிகர் ரஜினிகாந்த் பால்ய பருவத்திலேயே தனது தாயை இழக்க நேரிட்டதால் தனது அண்ணன் அண்ணியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவரது தந்தை ராணோஜி ராவ் கர்நாடக காவல்துறையில் காவலராக பணிபுரிந்தார். கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் பணிபுரிந்தார். இவருக்குள்ளும் ஒரு நடிகர் இருக்கின்றார் என்பதனை அறிந்து இவருக்கு அரிதாரம் பூசி நடிகராக்கியது இவருடைய நண்பர் ராஜ் பகதூர். 1975ஆம் ஆண்டு இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிகர்கள் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீவித்யா ஆகியோருடன் நடித்து நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். ரஜினி முழு ஹீரோவாக அவதாரம் எடுத்த முதல் திரைப்படம் பைரவி. தயாரிப்பாளர் கலைஞானத்தால் அவர் ஹீரோவாக்கப்பட்டார். மத்திய இடைநிலை கல்வி பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே இந்திய நடிகர் ரஜினிகாந்த் ஆவார். 2000-2010ஆம் ஆண்டில் நடிப்பு கட்டணம் ரூபாய் 26 கோடி இவருக்கு வழங்கப்பட்டது. ஆசியாவில் அதிக சம்பளம் வாங்கும் 2வது நடிகர் இவர் ஆவார். ரஜினிகாந்த் இந்திய ரசிகர்களின் சூப்பர் ஸ்டாராக கருதப்படுகிறார். ரஜினிகாந்த் பாபாவின் பக்தர் மற்றும் அவர் ஆன்மீகத்தை அதிகம் நம்புகிறார். குறிப்பாக 1990களில் வெளிவந்த தளபதி, மன்னன், அண்ணாமலை, உழைப்பாளி, வீரா, பாட்ஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா என அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றவை. எந்த கதாபாத்திரத்திலும் தன்னை அப்படியே பொருத்தி கொள்ளும் சாத்தியம் ரஜினியிடம் இருக்கிறது. அவரை ராகவேந்திரராகவும் ஏற்றுக்கொள்ள முடியும், எந்திரனாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும், கபாலியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதனை அப்படியே நடித்து மக்கள் ஆதரவை பெற்று இன்று உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ஹீரோ நடிகர் ரஜினிகாந்த்.